புத்தர்கிட்ட சுத்தோதனன் கேட்கிற, எதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போறான்னு கேட்க புத்தன் சொல்றார், இங்க பறக்கிறது, ஜரானரை உண்டாகிறது, மரணம் உண்டாகிறதுங்கிறது உண்டாகாம இருந்திருந்தால், நமக்கு ரொம்ப பிடிச்சவாள் நம்மளை விட்டு போவாள்ங்கிற பயம் இல்லாம இருந்திருந்தால், இங்க இருக்கிறதெல்லாம் அனித்தியம் அல்லாம இருந்திருந்தால், நித்தியமா இருந்திருந்தால், நான் வேணமா சௌக்கியமா அரமனையிலேயே இருக்கேன். ஆனா அப்படி இல்லையே. ரொம்ப பிரியமா ஒரு ஆளை வச்சுண்டு ஸ்நேகத்தோட இருக்கிறதே உள்ள நடுங்கிறது. என்னைக்கு அவ நம்மளை விட்டுட்டு போயிடுவாளோ. நிறைய சம்பத் சமிருத்தி எல்லாம் வச்சுக்கிறதே உள்ள பயமா இருக்கு, அதெல்லாம் நஷ்டமாயிடுமோன்னுட்டு. ஆரோக்கியமா இருக்கிறதே பயமா இருக்கு, வியாதி வந்துடுமோன்னுட்டு. வயசாக பயமா இருக்கு, மரணம் வந்துடுமோன்னுட்டு. இப்படி எல்லாமே அனித்தியமா இருக்கிறத, இதுல என்னத்த ரதி வச்சிருக்கு, இதுல என்னத்த சங்கம் வச்சிருக்கு, நித்தியமான வஸ்து எதுவோ அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா. மனுஷால எல்லாருமே பிச்சைக்காரதான். ரோட்ல இருக்கிறவன் மாத்திரம் எல்லாம் பிச்சைக்காரன். அவன் 10 பைசாக்கு பிச்சை எடுக்கிறான்னா இன்னொருத்தன் 10 கோடிக்கு பிச்சை எடுக்கிறான். வித்தியாசம் படுத்தான். எல்லாருமே பிச்சைக்காரன் தான். ஒரே ஒருத்தன் தான் பிச்சைக்காரன் அல்லாதவன் இருக்கான். எதுவுமே அவனுக்கு வேணும்னு இல்லை. அவனுக்குள்ளே இருந்து ஆசை போயிடுத்து, அபேட்சை போயிடுத்து. அவன் சுயமேவ சந்தோஷமா இருக்கான். எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருப்பான். சக்கரவர்த்தியா இருந்தா அப்பவும் சந்தோஷமா இருப்பான், தரித்திரனா இருந்தா அப்பவும் சந்தோஷமா இருப்பான். எந்த நிலையிலையும் சந்தோஷமா இருக்கிறவன் யாருன்னா, யாருக்கு ஆத்மாவை கிடைச்சுடுத்தோ அவன் சந்தோஷமா இருப்பான். சரீரத்தை நான் அல்லாங்கிறத விலக்கி ஆத்மா நான்கிறத யார் உணர்ந்துட்டானோ நிஜ லாபம். அதுக்கு என்ன பேருன்னா ஆத்ம லாபம். தன்னை கிடைச்சுடுத்து. தனக்கு தன்னை கிடைக்கிறது தான் பெருசு. தன்னை தவிர மற்ற வஸ்துக்கள்லாம் கிடைச்ச பிரயோஜனம் இல்லை. நிஜ லாபம் உண்டாகணும்.